இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு. தூத்துக்குடியில் இந்த 12ஆம் வகுப்பு மாணவி கற்பழித்து கொலை செய்யப்பட்டதை நலம் விசாரிக்க போயிருக்காங்க. யாரு? அந்த தொகுதி இளம் விதவைகள் சங்க தலைவி கனிமொழி, பாராளுமன்ற உறுப்பினர். மக்கள் அவரை ஓட ஓட விரட்டி அடித்திருக்கார்கள். இத்தனை நாளாக நடந்துச்சு, இதுக்கே நீ ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல, கண் தொடர்பு நீங்க வந்திருக்கேன்னு. இதே ஒரு மற்ற மாநிலத்தில் நடந்துச்சுன்னா அதை தூக்கி வந்து வச்சுக்கிட்டு அது ஒரு பெரிய இஷ்யூவாக பண்ணிக்கிட்டு அதுக்கு பேட்டி எடுத்துக்கிட்டு எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவங்க தொகுதியில் நடந்ததை இந்த திருட்டு திமுக அரசு எப்படியெல்லாம் மூடி மறைக்குதுங்கிறத மக்களே சிந்திங்கள். 100-200க்காக நம்ம காலத்துக்கு இப்படி இருக்க முடியாது. எப்படி நம்ம வாழறது? உலகத்திலேயே தமிழ்நாட்டில் எப்படா வாழறங்கிற ஒரு பெரிய கவலையோட மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. ஆனால் இவனை சும்மனாச்சு ஒரு மாநாடை போடுறேன்னு சொல்லிக்கிட்டு அவன் 500 ரூபா பணம் கொடுக்குறான், ஒரு புடவை கொடுக்குறான், ஒரு ஆட்பாக்கில் பிரியாணி கொடுக்குறான்னு ஓடுறீங்களே. என்னங்க மக்கள், உங்களால் சம்பாதிக்க முடியாது அந்த 500 ரூபா பணம் உங்களால். மானத்தை விற்றதுக்கு நீங்கள் குடும்பம் நடத்தலாம், இந்த மானம் கடத்தலாம் செய்யறதுக்கு. இதுக்கும் பொருளாளர்கள் எங்கே பார்த்தாலும் வந்து ஆள் சேகரிக்கிறாங்க, புடவை கொடுக்குறாங்க, ஆட்பாக்கு கொடுக்குறாங்க, பிரியாணி கொடுக்குறாங்கன்னு. மக்களே சிந்தியுங்கள். நம்மளை வச்சு எப்படிலாம் ஏமாத்துறானோ, நம்மளை வச்சு எப்படிலாம் அரசியல்வாதிங்க வந்து கேம் விளாட்றானோ அப்படிங்கிறது கொஞ்சமே சிந்திங்க. நமக்கெல்லாம் 6 அறிவு இருக்கு, மிருகம் கிடையாது. எப்போதான் நீங்களாம் திரும்பிங்கிற தினம் தினம் பாருங்க, ஒரு மணிக்கு ஒரு செய்தி வருது. கொலை, கொள்ளை, கஞ்சா, கற்பழிப்பு, வெட்டு, குத்துன்னு. எப்படிங்க தமிழ்நாட்டில் வாழ முடியும்? தமிழன் தமிழ்நாட்டில் வாழ தகுதியற்ற மாநிலமாக 5 வருடமாக இருந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் இந்த திருட்டு திமுக அரசு பெருசுபடுத்தாது. அது எந்த மீடியாவும் வெளியில கொண்டு வராது. இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறான்னா, அவன் வீட்டுல இந்த மாரி அவன் பொண்ணு பிள்ளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருந்தா மட்டும்தான் அது அவனுக்கு மனசை வலிக்குது. என்ன, அது அடுத்த வீட்டுல நடந்திருக்க, நமக்கு எதுக்குடா அப்படின்னு கடந்து போயிட்டு இருக்காங்க. ஏண்டா உங்களுக்கெல்லாம் மனசு இருக்கா? இல்ல கல்லஞ்சம் பிரச்சனைங்களாடா? ஏண்டா எப்படி அவங்களாம் மனசு வருது? தினம் தினம் பாருங்க, சொல்ல முடியல, காரி துப்புறானோ. வடநாட்டை விட மோசமா நம்ம தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. அதுக்கு மக்களை எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு, எவ்வளோ கேட்டு பார்த்தாச்சு. ஆனால் அந்த கடைசி நேரத்தில் அவன் கொடுக்குற கோட்டரும் பிரியாணி தான் கண்ணுக்கு பெருசாக தெரியுது. ஆனால் 5 வருஷத்துக்கு கஷ்டப்பட போகிறது நாம தான் அப்படிங்கிறத எப்போ நீங்களாம் உணர்வீங்க சொல்லுங்க? உடம்புல ரத்தம் தானே ஓடுது. கொடுக்குற காசுக்கும் கொடுக்குற கோட்டருக்கும் போய் நீங்கள் வாக்களிச்சு வந்துடுங்க. 5 வருஷத்துக்கு எவ்வளோ அவல நிலை, எப்படி நடமாடுறது? ஒன்றும் பண்ண முடியாது. இனியாவது மக்கள் திருந்தணும், புரியுதுங்களா? என்ன ஆட்சி எப்படி இருக்கு, என்ன பண்ணியிருக்கானுங்கிறத நல்லா சிந்திச்சு செயல்படுங்க, புரியுதுங்களா? இதே பாருங்க, இது வரையும் எந்த அரசியல் தலைவராவது இந்த நிகழ்ச்சிக்கு என்ன ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. ஏன்னா இத்தனை கூட்டு களவாணி அனைவருமே அந்த திருட்டு கூட்டத்தை தான் இருக்காங்க. அதை முதல்ல தெரிஞ்சிங்க. நமக்கு ஒண்ணுன்னா நம்ம தான் போராடணும். நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை நம்ம தான் ரோட்டில் வந்து நிற்கணும். அப்படிதான் அந்த உறவினர்லாம் சொல்றாங்க, பாதிக்கப்பட்டவங்க எங்களை வந்து அடிச்சு விரட்டுறாங்க, எங்களை காவல்துறை வந்து கைது பண்ணுது அப்படின்னு. ஏண்டா உங்க வீட்லயும் பொண்டாட்டி பிள்ளை வீட்டுல இருக்கல, உன் பொண்டாட்டி பிள்ளை வீட்டு நடந்தா இந்த மாதிரி செய்வீங்களா? அந்த அரசு அதிகாரி தான் கேட்கிறேன். ஏண்டா நியாயத்தை கேட்க போனா அவங்கள வந்து நீங்க அநீதிங்கிறீங்க, அநீதி செய்யறவனா நல்லவங்கிறீங்க. பல குற்றங்கள் நடந்திருக்கு இந்த 5 வருஷத்துல. என்ன செஞ்சிருக்கீங்க? ஒண்ணுமே செய்யல. என்ன கண் துடைப்புக்கு நீங்க நாடகம் நடத்துறீங்க. ஆனா அந்த மக்கள் இனியாவது விழித்துக் கொள்ள வேணும். 2026 இல்லைன்னா தமிழ்நாட்டில் தமிழை வாழறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இருக்காது. மக்களே மிகவும் கவனம் சிந்திச்சு செயல்படுங்க. ஆனா எத்தனையோ முறை சொல்லி பார்த்தாச்சு. என்ன செவடங்காதல ஊதுற சங்கு மாதிரி உங்களுக்கு ஊதியாச்சு. என்ன சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லியாச்சு. ஆனா உங்களுக்கு இந்த புத்தி வரமாட்டாங்குது, புரியுதுங்களா? நான் எதை பத்தியும் கவலைப்படணுங்கிறங்கள, நாட்டு நடப்பு இவ்வளவு கேவலமா இருக்கு. மக்களே இனியாவது தெரிஞ்சுக்குங்க. தமிழ்நாட்டில் என்ன நியூஸ் சேனல்லாம் இருக்குதா இல்லையா? இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தான் வந்து ஒரு கருத்தை சொல்லணும். என்னன்னா, இந்த நியூஸ் சேனலில் நியூஸ்ன்ற வார்த்தை மட்டும் அவங்க தூக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு யாரும் நியூஸ்லாம் போடுறதில்ல. உதாரணத்துக்கு கடைசி 1 மாதத்தில் நடந்த 5 பெரிய விஷயம் சொல்கிறேன். இந்த 5 விஷயத்த நீங்கள் எந்த கட்சியாலும் எடுத்துக்கோங்க, ஒரு நடுநிலையாக பேசுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிற 5 விஷயத்த எத்தனை நியூஸ் சேனல் நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணாங்க, லைவாக கவர் பண்ணாங்க மட்டும் சொல்லுங்கள். முதல் விஷயம், 41 குழந்தைங்க சத்துணவு சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் வாந்தி மயக்கம் அட்மிட் இருக்காங்க. எத்தனை சேனல்ஸ் இதை பற்றி பேசிச்சு, டிபேட் வச்சுது, லைவாக கவர் பண்ணுச்சு? 41 நம்பர், நீங்கள் கேள்விப்பட்ட நம்பர் இருக்குல்ல, இருக்கும். 2வது விஷயம், இன்னைக்கு ஆக்டிவாக இருக்க மினிஸ்டர் மேலே பல 1000 கோடி ஊழல், அவர் மேலே கேஸ் போட சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கேஸ் போடல. அதை பற்றி நீங்கள் ஒரு டிபேட்டே வச்சிருக்கோனாமா? எத்தனை மீடியா அதை பற்றி பேசுனீங்க? 2 வயசு குழந்தைய ஒருத்தர் ட்ரைவ் பண்ணான், அதை பற்றி நியூஸ் வெளில வரல. முந்தா நேற்று ஒரு சின்ன பொண்ணு பைக்கில் போன பொண்ணை வந்து ரேப் பண்ணாங்க, அதை பற்றி எந்த நியூஸும் பெருசாக பேசிக்கல. நாங்குநேரி கொலை ஒரு நாள் பேசுனீங்க, அதுக்கப்புறம் அது அப்படியே காணாமல் போயிடுச்சு.
என்ன ட்ரை பண்ற நீங்க? இது எப்படி தெரியுமா? நான் சைக்காலஜி சொல்றேன். ஒரு கெட்ட விஷயத்த எல்லாம் மறைச்சிட்டு நல்ல விஷயத்த மட்டும் காமிச்சே இருந்தா நீங்க பொதுமக்கள் வந்து பொதுவாக எப்படி ஒரு நியூஸ் தெரிஞ்சுப்பாங்க, ஒரு நாட்டு நடப்பு எப்படி தெரிஞ்சுப்பாங்க, நியூஸை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நீங்க கெட்டதே பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன், வெறும் நல்ல விஷயத்த மட்டும் கேட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா படிச்சவங்க கூட ஏமாந்துடும். ஐயோ பரவாயில்ல போல இருக்கு, நல்லதான் நடக்குது, நாடு நல்லா முன்னேறிச்சு போல இருக்குன்னு சொல்லி யோசிப்பான். இது எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம் தெரியுமா அது? அப்படி விலை போயிட்டீங்களா, இல்ல நீங்க போட உங்களுக்கு தைரியம் இல்லையா? எனக்கு புரியல. எனக்கு ஏன் இது பண்ண மாட்டீங்க? நீங்க வந்து நடுநிலையா இருந்து நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு நியூஸ் சேர்க்கணும். இது யாரு ஜெயிச்சு ஆட்சிக்கு வருது வரல அதெல்லாம் செகண்டரி, அது மேட்டர் இல்ல. ஏன் ஒரு நியூஸா போட மாட்டீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை ஒரு நியூஸ் சேனல் கவர் பண்ணுச்சு. அந்த நியூஸ் சேனலுக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? ஒரு வாரம் கேபிள் சேனல்ல அந்த சேனலே வரல. அப்புறம் அங்கேயும் எங்கேயும் ஏதோ குரல் கொடுத்து போராடி கடைசியில் அந்த சேனல் வந்துச்சு. அண்ட் இதை பார்க்குற பொதுமக்களுக்கு ஒன்று தான், நீங்கள் நம்ம ஒரு சேனல் இதுக்கப்புறம் நியூஸ்க்காக பார்க்குறது டோட்டல் வேஸ்ட். நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் எதுலையுமே நியூஸ் வரதில்ல. நீங்கள் வெளில வந்து இங்கிலீஷ் சேனல்ஸ் பாருங்க, மற்ற ஸ்டேட்டோட நியூஸ்லாம் பாருங்க, அவங்க கூட டீசெண்டாக அந்த நம்ம ஊரை பற்றி நியூஸ் போடுறான். அண்ட் சோஷியல் மீடியா நிறைய பேர் வந்து பயங்கரமாக உண்மையை பேசுகிறாங்க, அவங்களாம் ஹேட்ஸ் ஆஃப். இதுவே ஒரு ஆக்டர் வந்து வண்டி எடுத்து வெளில போட்டோமே, புறப்பட்டு விட்டார் வந்து விட்டார், வளைகுடா நாடுகள் மீது குண்டு வீசுகிறார்கள், இங்கேருந்து அங்கே போகுது, அங்கேருந்து இங்கே வருது, லைவ் கவரேஜ். எதுக்கு எங்க இப்போ லைவ் கவரேஜ் பண்ணி அங்கே குண்டு போகிறத உட்காந்து நீங்கள் பார்த்து என்ன பண்ண போகிறோம்? இங்கே நடக்கிற விஷயத்தை பற்றி நீ 1 மணி நேரம் பேசேன். திஸ் இஸ் த ஸ்டேட் ஆஃப் மீடியா இன் தமிழ்நாடு. எவ்ரிபடி இஸ் சோல்ட் அவுட். பட் மக்களே உஷாரா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஃபாலோ கொடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.